அன்புடை நெஞ்சங்களே, பிப்ரவரி 14 காதலர் தினம். காதலை உயிரினங்களின் வரப்பிரசாதம், உலகின் உயிரியல் கட்டுமானம். அன்பு ஆலயம் என்றால் காதல் அங்கே கடவுளாகிறது. மானுடத்தின் உயிரோட்டமே காதல் நீரோட்டத்தில் தான் இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் காதல், நதிக்கும் கடலுக்கும் காதல், மலைக்கும் அருவிக்கும் காதல், நிலவுக்கும் ஒளிக்கும் காதல், மண்ணுக்கும் மரத்துக்கும் காதல், வண்டுக்கும் மலருக்கும் காதல், உயிருக்கும் உடலுக்கும் காதல். இப்படி ஒன்று கவர்ந்து இழுக்கும் காந்தமாக இருப்பதே காதல்தான். இப்படி ஒன்றுக்கொன்று கவர்ந்து இழுக்கும் காந்தமாகவே இருப்பதே காதல்தான். கைப்பிடி மண்ணெடுத்து கலைமகளாக ஆதாமை படைத்தார் இறைவன். அவர் அவனுக்குள்ளிருந்து ஏவாளை படைத்தார் என்று தொடக்க நூல் கூறுகிறது. வெறுமையாக இருந்த உலகில் மானுட விதையாக வந்தவர்கள் ஆதாம் ஏவாள் ஜோடிகள். எனவே காதல் வெறுக்கக்கூடியது அல்ல. காதலிப்பது ஒன்றும் சாவான பாவமோ சமூகத்திற்கு எதிரான குற்றமோ அல்ல. இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆதாம் ஏவாளை யாரும் திருமணம் செய்து வைக்கவில்லை. அவர்களாகவே தம்பதிகளாக்கி கொண்டார்கள் என்பது தான் மறையியல் உண்மை. அன்பு கனிந்து காதலாவதும், காதல் கனிந்து காமமாவதும், அந்த காமத்தின் மூலம் குழந்தைகள் பெறுவதும் தான் குடும்பம். எனவே தான் முகூர்த்த திருமணங்களும் காதலுக்குள் தான் சரணடைகின்றன. எனவே காதலை வெறுப்பதும் காதலர்களை தடுப்பதும் இறைவனுக்கும் சமூகத்திற்கும் எதிரான குற்றமாகும். சாதி, மதம், இனம், மொழி, பணக்காரன், ஏழை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி போன்ற காரணங்களுக்காக காதலர்களை பிரிக்கக்கூடாது. எந்த தகுதியும் காதலர்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கக்கூடாது. இதைத்தான் எல்லா மனித செல்களிலும் ஒரு உட்கரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த உட்கருவில் தான் தலைமுறைகளாக மனிதன் தொடர்ந்து உருவாவதற்கு உரிய மந்திர பொருள் அடங்கியுள்ளது. விந்தைகள் புரியும் அந்த மந்திர பெயர் குரோமோசோன்கள் எனப்படும். இந்த குரோமோசோன்கள் டிஎன்ஏ என்னும் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டவை. மனிதன் எந்த சாதியை சேர்ந்தவராயினும், எந்த நாட்டை சார்ந்தவராயினும் அவனுடைய செல்களில் 46 குரோமோசோன்கள் இருக்கும். இந்த குரோமோசோன்களின் எண்ணிக்கை மாறிவிட்டால் பிற விலங்கினங்கள் ஆகிவிடும் என்கிறார் ஆன்மீக அறிவியல் டாக்டர் பி.வி. ஜவஹர்லால் அவர்கள். ஆக மனித இனம் ஒரே அச்சில் ஒரே மூலக்கூறுகளால் வார்க்கப்பட்டிருந்தாலும் இந்த உலகில் சமநிலையில் வாழ முடியவில்லை. ஏனெனில் காதலின் தர்ம சூத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தத்தையும் அனுபவத்தையும் கொடுத்து இருக்கிறது. இதன் அடிப்படையில் பல மேதைகள் தங்களின் பட்டறிவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சிரிக்கின்ற காதல் முறிந்துவிடும், அழுகின்ற காதல் உறுதிப்படும் என்கிறார் கண்ணதாசன். காதல் வலை பின்னும்போது கண்டதெல்லாம் குறிஞ்சி மலர், பின்னிய வலையில் விழுந்து விட்டால் காலமெல்லாம் நெருங்கி மலர் என்றார் நாராயணன். இன்பத்தில் சிறியதும் துன்பத்தில் பெரியதும் காதல் என்றார் பெய்லி. வாழ்வின் ஆரம்ப காதல், வாழ்வின் அந்தமும் அதுதான் என்றார் டிஸ்ரேலி. காதல் முட்டாள்களின் கனவு, படித்தவர்களின் பிதற்றல், வெறி பிடித்தவர்களின் போதை என்றார் மதம் தெத்தால். வார்த்தைகளால் கட்டுப்படாத ஒரு மயக்கம் என்றார் ஒரு பேரறிஞர். காதலிக்காமல் இருப்பதை விட ஒரு தடவையாவது காதலித்து விட்டு அதை இழப்பதே மேல் என்றார் டென்னிசன். காதல் என்பது பெரிய நந்தவனம், கல்யாணம் என்பது ஒரு முட்புதர் என்றார் ஒரு மேதை. தூக்கம் வந்துவிட்டால் தலையணை தேவையில்லை, காதல் வந்துவிட்டால் அழகு தேவையில்லை என்கிறது ஒரு பாரசீக மொழி. காதல் ஒரு அபாயகரமான மனநோய் என்கிறார் எமர்சன்.
காதல் எப்போதும் கல்யாணத்தின் சூரியோதனம் என்கிறார் ஷேக்ஸ்பியர். இதற்கெல்லாம் காரணம் காதலின் வண்ணங்களும் எண்ணங்களும் தான். காதல் ஒரு வானவில்லை போல இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். இவ்வகையில் 7 நிறங்களை கொண்ட வானவில்லை போலத்தான் காதலர்கள் இருக்கிறார்கள். சிலர் அழகை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அழகு வதனம் ஒருவரை ஒருவர் சுண்டி இழுத்து விடுகிறது. அழகில் மயங்கி ஒருவரிடத்தில் ஒருவர் அடைக்கலமாகி விடுகின்றனர், அர்ப்பணமாகி விடுகின்றார்கள், ஐக்கியமாகி விடுகிறார்கள். அழகு மட்டும் போதாது என்று மனத்தை பறிகொடுத்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருவரின் ஒருவர் அழகை இழந்துவிடும் நிலை வரும்போது அவர்கள் காதல் எப்படி கரை சேரும்? இதை அறிந்துத்தான் சாக்ரட்டிஸ் அழகு என்பது ஒரு சிறிய காலம் மட்டுமே நிறைந்திருக்கும் ஒரு ஆணவ ஆட்சி என்றார். சிலர் அறிவு சார்ந்த காதலர்களாக இருக்கிறார்கள். பேச்சு, எழுத்து, இசை, நடனம், ஓவியம் போன்ற ஏதோ ஒன்றால் ஈர்க்கப்பட்டு காதலர்களாகி விடுகிறார்கள். காலப்போக்கில் இந்த அறிவுக்குரிய மரியாதையை அந்தஸ்து பெற முடியாத போது காதலில் பின்னடைவை அவர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. சில காதலர்கள் தனக்கு நிகரான டாக்டர், வழக்குரைஞர், பொறியாளர் மற்றும் பேராசிரியர்களை தேடி காதலிக்கிறார்கள். கண்களின் மிக அமைதியான காதல் மொழிகள் மூலம் தினமும் பேசி மகிழ்கிறார்கள். எதிர்காலத்தை பற்றிய உயர்ந்த கனவுகளை வளர்த்து கொள்கிறார்கள். இது ஏதேனும் எதிர்மறை நிகழ்வுகள் நடந்து காதல் கோட்டை இடிந்து போகும்போது மிகவும் துயரப்படுகிறார்கள் அல்லது பிரிந்து விடுகிறார்கள். சில காதலர்கள் பணம், பதவி, புகழின் உச்சியின் அடிப்படையில் புகழின் அடிப்படையில் நண்பர்களாக பழகி காதலர்கள் ஆகிவிடுகிறார்கள். இவர்களுள் சரியான திட்டமிடுதல் இல்லாமல், விட்டு கொடுக்கும் சாதுரியம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் தினமும் சண்டை போட்டே பிரிந்து விடுகிறார்கள். சில காதலர்கள் காதலிப்பதற்கான எந்த தகுதி பொருத்தமோ, அழகு பொருத்தமோ, அறிவு பொருத்தமோ, வயது பொருத்தமோ இல்லாமல் பார்த்தேன், பார்த்தால் காதலித்தோம், கட்டுண்டோம், காலம் வந்தது, தூக்கிச் சென்றேன் என்றடி யார் கண்ணிலும் படாமல் கால் கிளப்பி ஓடிவிடுகிறார்கள். இப்படி ஓடிப்பான ஏராளமானோர் வாழ முடியாமல் செத்து போகிறார்கள். சிலர் காமத்துக்காக மட்டுமே காதலிக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த காதல் திட்டமும் இருப்பதில்லை. ஜாலியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவது, திரைப்படத்துக்கு போவது, உல்லாசமாக ஊர் சுற்றுவது, வாய்ப்பு கிடைத்த போது சில்மிஷங்களில் ஈடுபடுவது, முடிவில் உடல் ரீதியாக தன்னை இழப்பது, அதன் பின் காதலை தொடர முடியாமல் நீ யாரோ நான் யாரோவென்று ஒதுங்கி செல்வது, இதுவல்ல காதல். காதலர்களிடையே மிகவும் மோசமான காதலர்கள் செல்போன், பசாசினால் இணைத்து வைக்கப்பட்டவர்கள்தான். இவர்களில் 2 வகையினர் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் எப்போதோ எங்கேயோ பார்த்தவர்கள், பின்புலமோ முகவரியோ தெரியாமல் தினம் பேசியே தன்னை இழந்தவர்கள். இன்னொரு வகையினர் தன்னுடைய பார்ட்னர் கருப்பா, சிவப்பா, உயரமா, குட்டையா, புத்திசாலியா, பைத்தியமா என்று கூட தெரியாமல் வருட கணக்கில் ஐக்கியமாகி விடவும் முடியாமல், தொடரவும் முடியாமல் நிற்கதியாய் தெருவுக்கு வந்தவர்கள். இவைகளெல்லாம் இன்றைய காதலர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காதலிப்பவர் முதலில் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல தன்னுடைய துணைவியின் உள்ளுணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மதம், ஜாதி, பணம், அரசியல், அராஜகங்களை முறியடிக்கும் அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும். காதல் மட்டுமே சமூக மாற்றத்திற்கான கருவி என்பதை உணர்த்த வேண்டும். காதலர்கள் தடைகளை உடைக்கும் போர் படைகளாக மாற வேண்டும். காதல் மகத்தானது, மதிப்பிற்குரியது, நிம்மதியானது, நீதியானது என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும்.
காதல் திருமணங்களால் சாதி மதமில்லாத ஒரு புதிய சமூகத்தை படைப்போம். அன்பை ஆணிவேராய் அகலத்தில் நிலைநாட்டுவோம்.